மயிரா மயிரா மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய வண்ணாராகிய மாற்றப்போடு பெருமாள் அவர்கள் சொத்திலிருந்து ரூபாய் 20 மாறி விளங்கலாம் 20 கொடுக்க 20,000 மலர்ந்து கடவுள் கிருபையாலே சுகமோடு வாழ வேண்டும். வேல்முருகன் மதிப்பிற்கு மரியாதைக்கு மரிய வேல்முருகன் அவர்கள் சொத்திலிருந்து ரூபாய் 20 மாறி விளங்கலாம். நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சேசு மயிரா சேசு மயிரா கூட்டு கூது எங்க மயிரா ஐயருக்கே கொஞ்சம் வயசாயிச்சப்பா. ஆசீர்வாதம் கொடுத்தல. ஆமா, அதனால தடியை கீழே விட்டுட்டேன். அட தடியை கீழே விட்டியா? டேய் டேய் டடா என்னடா ராவடி போங்கடா போறோம். சத்தமுடா சாமி. இது சேசி ஐரா காசி மாநகரத்திலே ஆமா பரம்பரையாக பஞ்சாங்கத்தை பார்த்து வருகிறேன். ஓ, பஞ்சாங்கம் பார்க்க வேலையா? ஆமா. சரி சரி. இதோ யாரைய பாட்டேன் தாத்தா இருக்காருல்ல. ஆமா. தாத்தா வந்து நரசிம்மய்யர். ஓ, தாத்தா வந்து நரசிம்மய்யர். சரி சரி. நரசிம்ம ஐயர். ஓ, நரசிம்ம ஐயரா? கோப்பனாரி மூக்குமயிர். ஆமாங்க. இவங்க அப்பா வந்து மூக்குமயிர், இவங்க தாத்தா வந்து நரசிம்மய்யர். கோப்பனாரு மூக்கம் ஐயர். மூக்கம் ஐயர். ஆமா. சரி. ஏன் பேரு சீனிவாச ஐயர். ஓ, நீதான் சீனிவாச மயிரா? சரி மயிரு. பரம்பரையாக நாங்கள் ஜோசியம் பார்ப்பது பஞ்சாங்கத்தை கெடுத்துவது எங்களுடைய வேலை. ஓ, காசி மாநகரத்துடைய மன்னர்களுக்கு. ஆமா. சரி. இருந்தாலும் அழைத்த நோக்கம் என்னவோ? அதான் காசி மன்னனுக்கு குழந்தை பிறந்திருக்குது இல்ல? சரி. சீக்கிரமா பஞ்சாங்கத்தை பார்க்கணுமா? அப்படியா? ஆமா. போகலாமா? போலாமா? காசி மன்னா, காசி மன்னா. நமஸ்காரங்கள். இருந்த நாள இந்த தினத்திலே கைலிங்கிலே சென்று தவம் செய்து எங்களுக்கு என்று அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. உண்மைதான் ஐயரே? ஆமா. சந்தோஷம் சொன்னதுனாலதானே கைலிங்கிலே சென்று தவம் செய்து அழகாக ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதனால ஏன்னா இத்தனை 12 வருஷ காலமாக இப்பதான் குழந்தை பிறந்திருக்கிறது. நாடு சிலைக்க நல்ல மழை பெய்யும், ஊரு சிலைக்க உத்தமலை பெய்ய, காசிராஜனுக்கு செம்பவலைக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அதனால இந்த குழந்தை பிறந்த நேரம் நாட்டுக்கு நல்லா இருக்கா, நாட்டு மக்களுக்கு நன்றாக இருக்கிறதா, பெற்றெடுத்த தாய் மாமனுக்கு தாய்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஜாதகத்தை கணித்து பார்க்க வேணும். உண்மையா? ஆமா. அமருங்கள். ஜாதகத்தை விளக்கமாக கணித்து உள்ளது உள்ளபடி கூறுகிறேன். அப்படியா? ஆகட்டும், சீக்கிரமாக ஏற்பாடு செய். அருமையான வேலை. சேர வேணுமா? ஆமாடா. 10 நிமிஷம் கூட ஐயர் ஒரு படம் கூட படுத்து என்ன பண்றது? என்ன போய் உட்கார மாதிரி போடுறா? உட்கார போடுறதா? உட்கார போடுறதுக்கு மச்சா இருக்கிறான். சேர் போடுறா? அப்படி உட்காரு. பஞ்சாங்கத்தை கணித்து பார்க்க வேண்டும். கீழே படுத்துட்டு கிடக்குற இங்க இருக்குது, அங்கெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சு? போயிருந்தா கீழே விழுந்துட்டியா? ஏண்டா இவா சேரு எப்படி அங்க போச்சு? இவா சேரு அங்கிருந்து இங்க வந்துருச்சு. ஊசி கீசுதான் தொடக்கலான்னு எடுத்தேன், அதுங்காடி ஜம்ப் போயிட்டேன்.
இது ரேஷன் தெரியல. எந்திரிக்காது. உனக்கு எந்திரிக்காது. எந்திரிக்காது. ஏன்னா 5 மணிக்கு மேல எந்திரிக்க, இன்னத்துக்கு எந்திரிக்காது. வீடுதான் ஜாதகம் மிச்ச மாட்டாட்டா. ஏசானியோ சத்துரையும் வீடு ஜாதகம் மிச்ச மாட்டான். ஐயா நாடி நரம்பெல்லாம் நல்லா தளர்ந்து போச்சு. அது கரெக்டா இடுப்பு மட்டும் ஆடுது. நரம்பு அதிகமா இருக்குது. அதான் அதான் ஐயா போடுறா. போட்டுமா நீதான் சேர் போட சொன்ன. ஆனா இப்படி இல்ல, உட்கார்ற மாதிரி திருப்பி போடு. திருப்பி போட்டுமா? உட்கார உட்கார மாதிரி போடுறா. திருப்பி போடுறா. இப்படி திருப்பி போடுறதா? அப்படி சொல்றது தானே. போட்டேன். அதே இந்த இடம் இங்க உட்கார மாதிரி போடு. இந்த இடம் இங்க உட்கார மாதிரியா? ஆமா. நான் உட்கார்றது நீ எங்கடா உட்கார்? உட்காரு உட்காரு. கரெக்டா தான் இருக்குது. இது வச்சு திருட்டு கூதி. இது திருட்டு கூதி ஐயரு. மண்ணு பாடுறா ஐயா அடிக்காதரா. கண்ணாடி தொடச்சு போடு. உட்கார சீக்கிரத்தோட. இது அப்புறம் லேட்டஸ்ட் கண்ணாடி தொழில் சொன்னா கண்ணாடி இல்லாம வெறும் கோட்டையும் தொடச்சிட்டு இருக்கிறான். இது ஐயருக்கா? இது ரவுடி ஐயரு. அதுக்கு நீ கண்ணாடி கழட்டிட்டே பார்க்கலாமே. கிட்ட பாரு, தூர பாரு. படிக்கும் போது இப்படி பாக்குறது, ஆள் பாக்குறது இப்படி பாக்குறது. அதான் இது மூக்கு கண்ணாடி கிடையாது. நான் தொட்ட மூக்கு கண்ணாடி. போகணும் அவ்வளவுதான். ஐயர் போகணும். ஐயர் தருணா போகணும். ஐயோ ஐயா டேய் ஐயா ஐயா ஏண்டா சுரு வச்சாசா எல்லாம் திடீர்னு போற மாதிரி போனா என்ன நடந்தது? அவன போய் சுடுகாட்டுல வச்சிருப்போம். அடேடே ஓய் சந்திரன் சூரிய வீட்டுக்குள்ள பூத்துட்டா பாருடா. பூத்துட்டானா? ராகு கேது வீட்டுக்குள்ள பூத்துட்டான். இந்நேரத்துக்கா? ஆமா. பூர்வா அடே சூசேஷன் என்னாச்சு? என்னாச்சு? கிரகங்கள் பாக்குறேன். கிரகத்தை பாக்குறியா? பாரு பாரு பாரு. சந்திர கிரகம், சூரிய கிரகம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் அது முடிஞ்சு போச்சு. கோயிந்தா கோயிந்தா. சூரிய சந்திரன் எல்லாம் முடிஞ்சு போச்சா? சரி. என்னாச்சு? அடே பஞ்சாங்கத்தை நன்றாக கணித்து பார்த்தேன். கணித்து பார்க்கும் பொழுது காசி மன்னனுக்கும் செண்பகலுக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா. பஞ்சாங்கத்தை கணித்து பார்க்கும் பொழுது நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும், ஊரு செழிக்கும், மழை பெய்யும். இந்த காசி மாநகரமே செழிப்புற்று ஓங்கி வளரும். அந்த குழந்தை பிறந்தாரா? ஆமா. சரி பரவாயில்ல. போய் சொல்லிட்டு வந்துடலவா? போய் இருந்தாலும் கீழே பார்க்கும்போது இந்த குழந்தை பிறந்த நேரத்தை பார்க்கும் பொழுது ஐயருடைய கருவி அறுப்பதற்காக பிறந்திருக்கிறார். ஐயருடைய குலத்தையே கருவறைக்கு பிறந்திருக்கிறார். ஐயர்னா யாரா? ஐயர்னா யாரு? யாரா ஐயரு? டெப்பு கட்டு கூதி நீதாயா? ஐயர்னா யாரு? நீதாயா ஐயரா? அடிக்கடி மறந்து போகுதுடா. ஒண்ணு மறந்துருக்காது. அப்பப்ப மாட்டுக்கறி திங்கிறீல, அப்ப நீ மறந்து போவ.
அதனாலே இதோ இந்த பஞ்சாங்கத்தை கணித்து பார்க்கும் பொழுது இருப்பது இல்லை என்றும் இல்லாத இருப்பது என்றும் கணிப்பது எங்களுடைய வழக்கம். சரி, ஏனென்றால் மகாபாரதத்தில் முதல்வராக மகாபாரதம் தோன்றும் பொழுது சகாதேவன் சாஸ்திரம் பார்ப்பான். அப்படி சாஸ்திரம் பார்க்கும் பொழுது நாடு நகரம் சொத்து சுகம் சொந்த மதம் எல்லாமே போச்சே, சாஸ்திரம் தானே சொல்லுது என்பதற்காக சாஸ்திரத்தை வெறுத்து சொந்த பந்தம் அண்ணந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டான், நாடுகளுக்கு இழந்துட்டான். அதனால இந்த பஞ்சாங்கமே வேண்டாம் என்பதற்காக தூக்கி எறிஞ்சான். யாரு? சகாதேவன். சரி சரி. அப்படி தூக்கி எறியும் பொழுது அந்த பஞ்சாங்கப்படுது நெருப்பிலே விழுந்து விட்டது. நெருப்பில் விழுந்த உடனே அந்த பஞ்சாங்க புஸ்தகமாகப்படுது எரிந்து கொண்டே இருக்கிறது. எரிய அப்பொழுது திடீரென்று பஞ்சாங்கத்தை எரிக்க கூடாது என்பதற்காக அந்த எரிகின்ற புக்கை பாதியோட வர்றாங்க. ஆமா, அப்பொழுது இந்த பஞ்சாங்கத்திலே பாதி எரிந்து விட்டது. சரி, பாதி எரியவில்லை. அதனால எரியாமல் இருப்பதை நாங்கள் வாசிப்போம். சரி, எரிந்திருப்பதை ஒரு கட்டுக்கவி, அது ஒரு கட்டுக்கவியை மாத்திட்டீங்க. அதனாலதான் இப்படி செய்யும் பொழுது இந்த இது அறவ வீரனுக்கு பிடிக்காது, அந்த குழந்தைக்கு பிடிக்காது. அதனாலதான் ஐயருடைய கருவை அழிப்பதற்காக பிறந்திருக்கிறார். ஐயருடைய கருவையே கருவருக்கு பிறந்திருக்கின்றார். தன்னையே கொல்ல வரும் காராம்பசு தான் கொன்று விட்டால் ஒரு பாவம் கிடையாது. விளைகின்ற பயிரை முளையிலே கிளியறிய. அதனால சீக்கிரமாக நான் சொல்றதுக்கு ஊமட்டு கொட்டு மட்டும் கொட்டுறது. சரி, நான் பாத்துக்கிறேன். போலாம். பஞ்சாங்கத்தை ஜாதகத்தை கணித்து பார்த்தேன். சரி மகாராஜா, நாடு நல்லா இருக்குமா? உள்ளதை உள்ளபடி சொல்லட்டுமா, மாற்றமத்து பேசட்டுமா? ஐயோ, மாற்றல சொல்லக்கூடாது. ஜாதகத்திலே உள்ளபடி மட்டும் நீ சொல்ல வேணும். உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். பஞ்சாங்கத்திலே உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால் காசி மன்னா மகாராணி இருவர் மனதை கல்லாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் பொறுமையாக இருக்கிறது. ஏன் சுவாமி, எதற்காக அப்படி சொல்றீங்க? இந்த குழந்தை பிறக்கும் பொழுது மாலசித்து பிறந்ததா? உண்மைதான். ஆமா, மாலசித்து பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கு ஆகாத மகாராஜா. பிறந்தானா? சுத்து பிறந்த குழந்தை கோத்திரத்துக்கு ஆகாத மகாராஜா. என்ன குறுமையாக இருக்கிறது. பெற்றவளை அடிக்கும் பேரான காசிகரம் தீப்பற்றி வேகும் வளர்த்தவளை அளிக்கும் அந்த வளமான காசிகரமே தலையெழுந்து போகும் மகாராஜா. தவம் இருந்து இந்த குழந்தை பிறந்த நேரம் எப்படி இருக்கிறதா? இந்த குழந்தை கால் நாளில் இருந்தால் அந்த கல்லான கல்கொடை இடிந்து போய்விடும். இருந்தால் இந்த அரண்மனையே இல்லாமல் போய்விடும் மகாராஜா. இந்த குழந்தை பிறந்த நேரம் எப்படி இருப்பது உண்மையாக இருந்தால் இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து விடலாம் அல்லவா? ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம் வந்து விட்டா ஒரு அன்னதானம் கொடுக்கறாங்க, ஒரு வேண்டுதல வைக்கிறாங்க. அதே போலவே இந்த குழந்தை பிறந்த நேரம் சரின்னு சொல்றீங்களா? அதனால நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குமா? எனக்கு தெரியுங்க, விளக்கமா சொல்றேன். ஒரே ஒரு பரிகாரம் தான். என்ன? ஒண்ணு செய்ய வேணாம். ஐயரை கூட்டிட்டு போய் மதுரை கோயிலுக்கு முன்னாடி நின்று அந்த அருவ வாங்கி வெட்டி இருக்கேன். அந்த பரிகாரம் செய்தால் குழந்தை நல்லதா? ஐயரை வெட்டினா சரியா போயிடும். இந்த ஐயரை வெட்டி இந்த குழந்தை உயிரோடு இருப்பதா? அடியா பாவமடா, அது பாவமப்பா. அந்த ஐயர் வேலை எனக்கு மட்டும் தாங்க தெரியும். பெத்த மனம் பதபதிக்கிறது சார். ஐயரே, ஏதாவது பரிகாரம் இருந்தால் இதற்கு வழி பரிகாரம் இருக்கிறது. நான் சொல்ற மாதிரி செஞ்சா நிச்சயமாக நல்லாட்சி வளரும். அப்படியா?
சொல்லுங்கள் காத்துக்கொள்ள 6 வண்டி 100 சட்டம் கட்டி 64 சேவர்களை கொண்டு வந்து தங்கத்தால் சிங்கமும் தாம்பாளம் செய்து அந்த தாம்பாளத்தின் மீது தாயின் முந்தாசை கிழித்து போட வேண்டும். அதன் மீது குழந்தை வைத்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய வெகு தூரம் யாரும் இல்லாத காடு, காட்டிலே வீரிமரம், வீரிமத்திலே கன்னிப்புத்து, அந்த கன்னிப்புத்து அடிவாரத்தில் இந்த குழந்தையை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விட வேண்டும். ஆச்சரியமாக இருக்கிறது. 12 வருடத்திற்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை நமக்கு நிலைக்காமல் போய்விட்டது சுவாமி. இந்த குழந்தை இருந்தால் நாடு சிறைக்காது, நல்ல மேல பேயாது. அதனாலே இந்த குழந்தைய நாடு கடத்த வேண்டும் சொல்ல சொல்லிட்டாங்க. செல்வவல்லி இருந்தாலும் எத்தனை வருட காலமாக குழந்தையா இல்லை என்று குழந்தை பிறந்திருக்கிறது. அதனாலே நம்மளுக்கு நாடு தேவையில்லை, நகரம் தேவையில்லை, சொத்து சுகம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு மக்களும் நம்மளுக்கு வேணாம். இந்த ஒரே ஒரு குழந்தையை எடுத்து நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம், கண்டம் விட்டு கண்டம் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். கேவலம் கேவலம் கேவலம். ஏனப்பா பார்த்து சிரித்து பரிகாசம் பேசுவாங்க, எல்லினத்து எல்லமாக பேசுவாங்க. இதோ காய் காய்க்கின்ற மரத்திலே மீண்டும் காய் காய்க்காமல் போய்விடுமா, பூ பூக்கின்ற மரத்திலே மீண்டும் பூக்காமல் போய்விடுமா. இந்த குழந்தை இல்லை என்றால் வேறு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். நாட்டு மக்களை பெற முடியுமா? முடியாது. நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தப்பா பேசுவாங்க. காசிராஜனானவன் குழந்தைய சொல்லி பெரிதாக நினைத்து நாடு நகரம் அத்தனையும் விட்டு விட்டு இந்த குழந்தையோட போறாரு, அன்னை நாட்டுக்கு போறான்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் என்னை தனிக்கூறமாக பேசுவாங்க. அதனாலே குழந்தை கொடுங்கள். இதோ ஆந்தை அழகிறது, கோட்டான் கூவுகிறது, அதோ அதோ இடிக்கிறது, தனியா வந்துருச்சு. இந்த குழந்தை எங்களை கொல்ல பிறந்திருக்கிறது. விட முடியுமா? யாரும் இல்லாத காடு, காட்டிலே வீர்வரும், வீர்பத்திலே கன்னிப்புத்து, அந்த கன்னிப்புத்து அடிவாரத்தில் இந்த குழந்தையை போட வேண்டும். எதற்காக? இதோ அந்த காசி மலகரத்திலே அந்த குழந்தை மீது தலகாண வச்சு அமுத்தினா போதும், இந்த குழந்தை எப்படி வேணாலும் கொண்டிருக்கலாம், தலையை திரும்பி கொண்டிருக்கலாம், இல்ல தலைகளை அடிச்சு கூட கொண்டிருக்கலாம். இந்த குழந்தை ஏங்க இப்படி கொண்டு போடுறீங்க? அடே, குழந்தை பாவம் பொல்லாதது, அந்த பாவத்தை ஒருபோது எண்ணிக்கூடாது. இந்த கன்னிப்புத்து அடிவாரத்துல இந்த குழந்தையை போட்டுட்டா இந்த குழந்தை வெயில் பட்டா வீர் வீர்னு கத்தும் பொழுது புத்துலுக்கிற பாம்பு வெளியே வந்து பாக்கும். இந்த குழந்தையாகப்பட்டது கையையும் காலையும் ஆட்டும். பாம்பு படம் எடுத்து அதுவும் இப்படி ஆட்டும். இது கையை கால ஆட்ட படம் எடுத்து ஆட பட்டுன்னு போட்ட பொட்டுன்னு குழந்தை போயிரும். எத்தனையோ ஐயர் பார்த்திருக்கிறேன், உன்ன மாதிரி ஐயர் ஒரு ஆள் கூட நான் பார்த்தது இல்லையா? ஆனா தயவு செய்து எங்க ஊருக்கு மட்டும் வந்துடாத. அடே புண்ணியாசனம் சொன்னீங்க. ஆமா, தேதி குறிச்சு கொடுத்தனே. ஆமா, ஆடி மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு புண்ணியாசனம் பண்ணி ஜோர மேல போயிரும். நீ எப்ப எழுதி கொடுத்தியோ அப்பயே கட்டடத்தை இடிச்சிட்டேன், நானு வீட்டையே இடிச்சிட்டேன். ஆமா ஆமா,
வாசு சரியில்லையா? நல்ல வாசனை சரியில்லாம இருக்குது. ஐயரே, எங்க ஊர் பக்கம் வந்துடாத. சரி, பொம்பளைங்க விளக்கு மாதிரி எடுத்து அடிச்சு கொண்டு போடுவாங்க. வா போகலாம், வா போடு. ஏண்டா ஐயரே, இந்த புத்துல பாம்பு இருக்குமா? இந்த புத்துல பாம்பு இருக்குமா? கை விட்டு தான் பாரு. கை விட்டு பாரு, பாம்பு இருக்குதா இல்லைன்னு பாத்துட்டு வா. பாம்புனா கலச்சி ஆத்துக்காரி ரொம்ப விருப்பட்டு கேக்குறா. என்னது? அதனால இந்த குழந்தைய போட்டு திரும்பி போலாம். இந்த குழந்தைய நான் போட்டுமா? ஆமா, நீ கூட வீட்டு ஊருக்கு விடக்கூடாது மனுமே. போட்டு வாடா. ஐயரே, வா ஐயரே, ஒரே நிமிஷம் வா. பேண்ட் லூஸ் ஆயிருச்சு. பேண்ட் லூஸ் ஆயிடுச்சு. கட்டி விடுற போடுற. ஐயா, பேண்ட் லூஸ் ஆயிருச்சு. புடி, சீக்கிரம் புடி. அவுத்துட்டு சட்டி மேலாதுடா. ஒரு கையில வச்சு அப்படியே போடுறா. புடி ஐயா. குழந்தை போடும்போது அந்த ஒரு கையில போட முடியுமா? பாம்பு கீம்பு என்ன கழிச்சிருச்சுனா? நான் போட முடியாதுடா. நீயே வாங்கி போட்டுறா. அப்படியா? ஆமா. புடி. பேண்ட் கட்டுறா. கட்டுறா. கொளாய் முடிட்டு போட்டு வா. அந்த பாவத்தை என்ன செய்ய சொல்ற? மறுபடியும் போதும் நாடு. ஐயா, தீவிழந்துட்டியா? தீவிழந்துட்டியா? எந்த ஐயருக்கு பேர் பட்டு தீபம் நாட்டு. ஐயா, நாங்கெல்லாம் தீபம் நடுறதில்லடா. தீபம் நடுறது சரி, வச்சிட்டு வா. போடுறா. நான் போட மாட்டேன். பயமா இருக்குடா. வா. போடுறா. ஓட்டு வாடா. கரவை பிடிக்காதடா. ஓட்டு வா. வா. பாம்பு போட மாதிரி தெரிஞ்சது அந்த இடத்துல. அது பாம்பு நினைச்சா தம்பி குஞ்சி. அதனால பாக்குறான். கொஞ்ச நேரம் விளக்கமா கேளுங்க. காசி விளக்கும் செண்பக விளக்கு குழந்தை பிறந்ததுங்க. அதோட ஜாதகத்தை கணிக்கும் பொழுது தன் குழந்தையை கருவறைக்கு பிறந்திருக்கிற இந்த குழந்தை என்பதற்காக அந்த பிராமணர் சூட்டு செய்கிறார். தந்திரமாக அந்த குழந்தையை வாங்கி கொண்டு யாரும் இல்லாத ஒரு கானகம், கானகத்திலே ஒரு வீரி மரம், வீரி மரத்துக்கடியிலே கன்னி புத்து, அந்த கன்னி புத்துக்கடியிலே குழந்தையை போட்டு விட்டு வருகிறார். இந்த கதை இப்படி இருக்கு. இப்பொழுது கோழியாற்றுடைய எல்லையிலே நாய்களுடைய பண்ணையத்தை கட்டி காத்து வரக்கூடிய நம் இனத்தான் ஆதி மாதாரி சின்னான் வருவிதம் காண்க